அன்பினர்களே, ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் சூத்திரதாரி மகாமுலகாரையா சிங்கள வார்த்தையாதா மாஸ்டர் பிரைன் சுரேஷ் சாலை சிஐடிக்குள்ள அவருடைய விரதத்தை அந்த உண்ணாவிரதத்தை விட்டார் இல்லையா? தப்பினான் தலை தப்பி தம்பிரான் புண்ணியம் என்பது போல அவர் இப்ப உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டார். இப்பொழுது சிஐடி நாம் ஏற்கனவே சொன்னோமில்ல, கொஞ்சம் கொஞ்சமா இவர் எப்படியும் இந்த பதிலடி கொடுக்கணும், பதில கொடுக்கணும். இப்ப என்ன வேஷம் எல்லாம் போட்டு பார்த்தார், சாக போறாண்டார், எல்லாம் சாகட்டும் விடுங்க, பிரச்சனை இல்லை. அவர் சாவைத்தான் மைந்தான் கம்பெனி எதிர்பார்த்துச்சு, மனுஷன் புழைச்சிடுச்சு. இப்ப அவரை வெளியே கொண்டாட நோக்கம் இல்லை, அவரை ஜூம் மூலமாக, அதாவது அவங்க தொழில்நுட்ப ரீதியான பல வகை இருக்கு இல்லையா, பல வகையான சிஐடிக்குள்ள இருந்து அவர் நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகிறார். நீதிமன்றத்துக்கு வாரல்ல, அங்கிருந்து அப்பியர் ஆகிறார். இன்றைய கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் இவருடைய வழக்கு வந்திருக்கின்றது. சிஐடி பல ஆவணங்களை ஒப்படைத்திருக்கின்றது. அந்த வகையில அவருடைய பாஸ்வேர்ட் ஏற்கனவே இந்த ஒரு லொல்லு போயிடுச்சு இல்ல, இவருடைய போன் அப்புறம் இவருடைய லேப்டாப் கம்ப்யூட்டர் வகையில இருந்து அவருடைய பாஸ்வேர்ட் கொடுக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கின்றது. அவர் அதை வழங்கவில்லை என்றால் கண்டம் ஆஃப் த கோர்ட், நீதிமன்ற அவமதிப்புகளை இன்னும் ஒரு கேஸாக மாறும். எப்படியும் அந்த ஜன்னியன் உள்ள இருந்து வர போறோம், ஆனா அவருக்கு புணம் கிடைக்குதான், அது ஒரு விடயம், அதையும் பார்ப்போம். ஆனால் இவருக்கு மேலும் மேலும் இவருக்கு ஒரு எல்லாம் தெரிஞ்சவர் தானே. எப்பொழுதோ இந்த சதித்திட்டம் அம்பலமானத்தால இந்த சதித்திட்ட வழக்காகவே அது மாறிவிட்டது. என்று ஈஸ்டர் ஞாயிறு விசாரணை அலைச்சதில் சதித்திட்டமாக மாறுகிறது. கடவு சொற்களை குற்ற புலனாய்வு துறையிடம் கொடுங்கள் என்பது உட்பட சுரேசாலைக்கு இன்று நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுகள் பல வகையில் வருகின்றது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக சந்தேக நபராக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் முன்னாள் அரசு புலனாய்வு சேவை இயக்குனர் சுரேஷ் சாலை தனது கைபேசி மற்றும் லேப்டாப் கணினி கம்ப்யூட்டர் ஆகியவற்றின் கடவு சொற்களை பாஸ்வேர்டுகளை சிஐயிடம் வழங்குமாறு கொழும்பு கோட்டை நீதிமான் கௌரவ பாஸ்டன் எமரசன் அவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். முந்தைய நீதிமன்ற தேதியில் பாதுகாப்பு தரப்பால் செய்யப்பட்ட பல கோரிக்கைகள் மீது தீர்ப்பளிக்கப்பட்ட போது நீதவான் மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இதேவேளை ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளில் மிகப்பெரிய திருப்பமாக முன்னாள் சட்டமாதிபர் கௌரவ தப்லடி லிபேரா அவர்களுடன் தொடர்புடைய சர்ச்சைகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் வழங்கியிருக்கின்றது. அவர்கள் ஒரு ஊடக பேட்டியிலே மிகப்பெரிய சதித்திட்டம் நடந்திருப்பதாக அந்த காலத்தில் இருந்த முன்னாள் அட்டர்னி ஜெனரல் கௌரவ லிபேரா அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்கின்றார். இது மிகப்பெரிய ஒரு இசு செய்தியாக நீதிமன்றம் அதை பார்க்கின்றது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் ஆரம்பத்தில் முறையான ஒருங்கிணைப்பு இன்மை அல்லது அலட்சியம் சார்ந்ததாக பார்க்கப்பட்டாலும் பின்னர் இது ஒரு பாரிய சதித்திட்டம் கிராண்ட் கான்ஸ்பிரசி என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றிருந்தது. முன்னாள் சட்டமாதிபர் அட்டர்னி ஜெனரல் தப்லடி லிபேரா அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருப்பதாக வெளிப்படையாக குற்றம் சாட்டுகின்றார்கள். முன்னாள் சட்டமாதிபர் கௌரவ தப்லடி லிபேராவுக்கு எதிராக கொழும்பு மேலதிக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை மையமாக கொண்டது. அவர் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த வெளிப்பாட்ட அவரால் வெளியிடப்பட்ட கருத்துக்களுக்காக அவரிடம் வாக்குமூலம் பெற குற்றப்புலனாய்வு துறையால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பாஸ்வேர்டுகளை ஒப்படைத்த தப்லடி லிபேரா அவர்கள் தனது கருத்துக்கு ஆதாரமாக வைத்திருப்பதாக கூறப்படும் தகவல்கள் கம்ப்யூட்டர் அல்லது மின்னணு சாதனங்கள் இருந்தால் அவற்றின் கடவு சொற்களை பாஸ்வேர்டுகளை சிஐயிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக குறித்த விசாரணைக்கு தேவையான வாக்குமூலங்களை வழங்குமாறும் விசாரணைக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் முன்னாள் சட்டம் அதிபருக்கு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணை 3 பரிமாணங்களை கொண்டது என்றும் 3 பாகங்களாகவும் அந்த வழக்கு பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சதித்திட்டம் தீட்டப்பட்ட வந்திருக்குத்தான். முன்னாள் சட்டமாதிபர் கௌரவ தப்லடி லிபேரா அவர்கள் சட்டமாதிபராக இருந்த காலத்தில் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணைகளை முன்னெடுப்பதில் அவர் காட்டிய தீவிரம்
மற்றும் அதற்கு பின்னால் ஏற்பட்ட அரசியல் அழுத்தங்கள் அவரது ஓய்வுக்கு பின்னரும் தொடர் சர்ச்சையாக மாறியிருந்தது. அவர் நீதிமன்றத்தில் ஆஜரான போது அல்லது விசாரணைகளை எதிர்கொண்ட போது தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த பல்வேறு சட்ட வழிமுறைகளை அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள். இந்த விவகாரம் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையில் அரசியல் மற்றும் சட்ட ரீதியான முரண்பாடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. சதித்திட்டம் என்று அவர் கூறிய கருத்துக்கான ஆதாரங்களை வழங்குமாறு நீதிமன்றம் அவருக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றது. அந்த விசாரணையின் ஒரு முக்கிய திருப்பு முறையாகவே இந்த விடயம் இன்று அமைந்திருக்கின்றது. இந்த வழக்கில் இன்று ஒரு சலசலப்பான விடயமாக முன்னாள் சட்ட அதிபரின் கருத்துக்கள் பலமாக பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் மற்றும் முன்னாள் சட்ட அதிபர் கௌரவ தபுலே டி லிபேரா தொடர்பான இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின் முக்கிய கட்டமாக இது ஒரு முக்கிய சட்ட போராட்டமாக அமைந்திருக்கின்றது. நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள முக்கிய விடயங்கள் பின்வருமாறு சொல்லலாம். கடமை சொற்களை ஒப்படைத்த முன்னாள் சட்ட அதிபர் கௌரவ தபுலே டி லிபேரா அவர்கள் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் இருப்பதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாகவும் அவர் கூறியதாலேயே சிஐடியினர் அவரிடம் விசாரணைகளை தொடங்கியிருந்தார்கள். இந்த ஆதாரங்கள் சேமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் மின்னணு சாதனங்களின் பாஸ்வேர்ட் கோட் குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த சதித்திட்டம் குறித்த விரிவான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக சிஐடி துறையினரின் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த 3 பாகங்களாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையின் ஆழத்தை வெளிப்படுத்தியது. வழக்கின் போக்கினை 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது தற்கொலை குண்டுதாரிகள் மற்றும் தளவாடங்கள் தொடர்பான விசாரணை. இரண்டாவதாக உளவுத்துறை எச்சரிக்கைகளை சரியாக கையாள தவறியமை, அது ஒரு நிர்வாக அலட்சியமாக இரண்டாம் பாட்டாக பார்க்கப்படுகின்றது. மூன்றாவதாக பெரிய சதி கிராண்ட் கன்ஸ்பிரசி. இதுவே தபுலே டி லிபேரா அவர்கள் குறிப்பிட்ட முக்கிய பகுதி. அதாவது தாக்குதலை திட்டமிட்ட மற்றும் பின்னணியிலிருந்து இயக்கிய சக்திகளை கண்டறிதல். முதலாவதாக கண்டறியப்பட்டிருக்கின்றார் சுரேஷ் சாலி. இவன் தானே கோட்டையை கூட இருந்தவன். சட்டமா அதிபரின் புலனாய்வு துறையும் ஒரு நாட்டின் உயரிய சட்ட அதிகாரியாக இருந்தவரே சாட்சியாகவே அல்லது சந்தேக நபராக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது ஈஸ்டர் விசாரணையின் பாரதூரத்தை காட்டியிருக்கின்றது. சதித்திட்டம் என்று ஒரு தரப்பு வாதிடும் போது அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த தகவலை வெளியிட்டவருக்கு உண்டு என்பதை நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இது வெறும் அலட்சியம் என்ற நிலையில் இருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட சதி ஆர்கனைஸ்ட் கன்ஸ்பிரசி என்ற பரிணாமத்திற்கு இந்த விசாரணை இன்று நீதிமன்றத்தில் மாறி இருக்கின்றது. இந்த சம்பவத்தின் பின்னர் அவர் நீதிமன்றத்திற்கு தொடர்ந்து வருகை தந்து தனது தரப்பு நியாயங்களை முன்வைத்து வருகின்றார். மீண்டும் அவர் வருவார். அதன்படி சுரேஷ் சாலி இப்போது கடவு சொற்களை வழங்காவிட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பு மீறிய செயலாக கருதப்பட்ட கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பாக அமையும். மேலும் அவர் தனி தண்டனையை இதற்கு தனியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதால் அவர் நாளை மறுதினமோ ஒவ்வொன்றாக தவளை தன் வாயில சொல்லியே ஆகணும், கொடுத்தே ஆகணும், பெசன் கக்கணும் இல்லை. இதே நேரம் சிஐடி டிஐஜி சானி அபேசேர் அவர்களை விசாரணையிலிருந்து நீக்குமாறு சுரேஷ் சாலியின் வழக்கறிஞர்கள் விடுத்த கோரிக்கையை இன்று நீதிபதி அவர்கள் நிராகரித்தார்கள். மேலும் காவலில் இருக்கும் போது செய்தித்தாள்கள், எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் மற்றும் சட்ட விதிகளை பெற அனுமதிக்குமாறும் சுரேஷ் சாலை விடுத்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 124வது கிரிமினல் கோட் கிரிமினல் பெனல் கோட் சொல்லும் இல்லையா, அது 127வது பிரிவின் கீழ் குற்ற ஒப்புதலாக கருதப்படாத ஒரு வாக்கு மூலத்தை நீதிபதி முன் அளிக்க சுரேஷ் சாலியின் வழக்கறிஞர்கள் அனுமதி கோரினர். அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தகைய வாக்குமூலம் நடைபெற்று வரும் விசாரணைகளுக்கு தடையாக அமையக்கூடும் என்றும் நீதிமன்றம் கருதுகிறது. சுரேஷ் சாலி காணொலி காட்சி மூலமாக, வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். முதல் மற்றும் இரண்டாம் சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலதிக ஆதாரங்கள் இல்லாததன் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் விடுதலை செய்யக்கூடிய கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. சுரேஷ் சாலியை நீதிமன்றத்தில் நேரில்
ஆஜர்படுத்த கூடாது என்ற சிஐடியின் கோரிக்கையும் ஏற்கப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் அவர் இடையில் ஏதாவது வில்லங்கம் பண்ணி அவர் கொல்லப்படலாம் என்றும் சிஐடி அஞ்சுகிறது. மேலும் வரவிருக்கும் நீதிமன்ற தேதிகளில் அவரை காணொலி காட்சி தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. சுரேஷ் சாலிபுக்கு வழங்கப்பட்ட சட்ட ஆலோசனை தொடர்பான நீதித்துறை மேற்பார்வைகளான கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு நெக்ஸ்ட் செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சுரேஷ் சால்பின் வழக்கம் செய்த கோரிக்கை மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பான ராணுவ அதிகாரி அஜித் சாந்தகுமார ஜெய்திலுக்கு வழக்கறிஞரின் உதவியின்றி நீதிமன்றத்தில் வாக்குமூலங்களை சமர்ப்பிக்க அனுமதி கோரிய கோரிக்கை ஆகியவற்றின் மீதும் தீர்ப்பு வழங்குவதற்காக நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலே இன்று தனது உண்ணாவிரத்தை கைவிட்டதாக அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். வழக்கறிஞர்களின் வேண்டுகோளின் பேரில் அவர் உண்ணாவிரத்தை கைவிட்டதாகவே தெரிவிக்கின்றார்கள். ஆக அண்ணாச்சி இப்பொழுது சுயநிலைக்கு வந்துவிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நாளை முதல் சனிக்கிழமை முதல் அவர் நிறைய விடயங்களை வாய் திறக்க வேண்டும் என்பதும் ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியான செய்திகள் இது குறித்து இருக்கின்றது. மேலும் மற்றொரு காதுகளில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.